சிவராம் டேக் கேர் ஆஃப் டாக்டர் கிரிராஜ் ஹர்ஷ்வர்தன். அடுத்தது நீங்க சொல்லிடுங்க. கிரிராஜ் ஹர்ஷ்வர்தன் அக்ஸார் கிருபாகரமூர்த்தி அவர்கள். இது ஆரம்பத்திலிருந்து வர ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இன் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல். டாக்டர் பி.கே. பாஸ்கரன், இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக வந்து கேஎம்சியில் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் இருக்கார். இஸ் அ கிரேட் சர்ஜன். அடுத்ததாக மிஸ்ஸஸ் டாக்டர் கீதா பாஸ்கரன், டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் மனைவி. இவர்கள் பாலாஜி மெடிக்கல் ஆப்ரேஷனாக இருக்காங்க. இவங்களும் ரெகுலராக காமிக்கிறாங்க. அடுத்ததாக டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள். இவர் வந்து டாக்டர் பாஸ்கரோட தம்பி. இவர் எம்எம்சியில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக இருக்காரு. ரெகுலராக கேம்ப் போகிறாங்க. அடுத்ததாக டாக்டர் அருணாச்சலம் சேலத்தில் இருக்காரு. அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் டெர்மட்டாலஜி. அருப்புக்கோட்டை சொந்த ஊர். இங்கே ரெகுலராக வராங்க. அடுத்ததாக ஆனந்தி அருணாச்சலம் அவர்களின் மனைவி. அவங்க வந்து ரெகுலராக கேம்ப்புக்கு வராங்க. ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன். இப்போ கேஎம்சியில் வந்திருக்காங்க அசோசியேட். அவங்க சன் ஆதர்ஷ் தான் நீங்கள் வாங்கி போயிடுங்க. சின்ன பையனத்துலேருந்து அவன் ஆப்பிள் வாங்குவோம். இப்போ வளர்ந்து நிறைய ஆதர்ஷ். ஆமாம், நீங்க வந்துட்டு அவங்க பையன் ஆதர்ஷ். சின்ன கேம்ப் ஆரம்பிச்ச போதுனா ஆப்பிள் வேணும்னு நின்றுட்டு இருப்பான். இந்த ஆப்பிள் பாய் இவ்வளோ பெரிய ஆப்பிள் இது கம்ப்யூட்டர் ஆப்பிள் பேடு உபயோகப்படுத்துறது கற்றுக்கிட்டான். அடுத்ததாக டாக்டர் ஸ்ரீனிவாசன், ஆனந்தி அவர்களின் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். இஸ் அ நெஃப்ராலஜிஸ்ட் ஃப்ரம் சேலம் ஹாஸ்பிட்டல். அடுத்தது அஜா ஸ்ரீனிவாசன். இஸ் அ பெத்தாலஜிஸ்ட். டாக்டர் ஸ்ரீனிவாசன் வைஃப், அருப்புக்கோட்டை நேட்டிவ். டாக்டர் சிவகுமார், இங்கதான் இருக்காரு. இங்க ஆசிரமத்தில் இப்போ எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலும் இங்கேயே இருக்கிறதுனால இந்த தெருவுலேயே எமர்ஜென்சிலாம் அட்டென்ட் பண்ணி நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு. டாக்டர் மஞ்சு அவர்களின் ஹஸ்பண்ட் அவங்க. டாக்டர் மஞ்சு சிவகுமார் அவர்கள். இவங்க டென்டல் சர்ஜன். அவங்கள பார்த்து ரொம்ப சிரிக்கூடாது, பல்ல பிடிக்கணுங்க. ஆரம்பத்துலேருந்து வராங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அழகேஷன். டாக்டர் கமலக்கண்ணன் கலந்து ஊருக்கு போறாரு இருந்தாரு, கலந்துட்டார். அடுத்ததாக டாக்டர் அசோக்குமார், அருப்புக்கோட்டை நேற்று இப்போ விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனா இருக்காரு. சத்தியமூர்த்தி. டாக்டர் தேரடி முத்து சார்பாக டாக்டர் மிஸ்டர் ராஜா தங்கம் அவர்கள். தேரடி முத்தது தேரடி முத்துன்னு அவங்க. அடுத்ததாக டாக்டர் புவனேஸ்வரி. எங்க பொன்னேரி சேர்ந்தவங்க தான். இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப நான் அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்தது இல்ல டாக்டர்ஸ் இதுல அடுத்து டாக்டர் ராமநாதன். நான் அப்போ சொன்னேன் ஆரம்பத்திலேயே அவர் 250 இதுவும் மெடிக்கல் கேம்பும் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எத்தனை ஒரு கஷ்டம் இருந்தாலும் இது அவ்வளவு அழகாக ஒன்று அட்டன் பண்ண. அதுக்கு அவருக்கு ஒரு இப்போ
பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் போராடி. அடுத்ததாக ஆயுர்வேதா சித்தா. ஆயுர்வேதால என்னுடைய சொந்தம் டாக்டர் கார்த்திக். எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்து இஸ் டூயிங் இஸ் சர்வீஸ். அடுத்ததாக வேதாத்ரி ராமநாதன். இவர் சித்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சித்தா டாக்டர் இருக்கிற இவர் சர்வீஸ் பண்றார். அடுத்ததாக ஒரு ஆரம்பத்தில் சித்தா கம்பவுண்டர்ஸ் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இவங்க சர்வீஸ் பண்றாங்க. வெங்கடேசன், அடுத்தது ஜனார்தனன். அடுத்தது முக்கியமான இது பிராணிக் ஹீலிங்னு குருஜி கூட ஒரு வாட்டி வர முடியாதப்போ பிராணிக் ஹீலிங் பத்தி ஒரு மெசேஜ்லாம் கூட அமைச்சிருந்தாரு. இவங்க இதுல டீம்ல பிராணிக் ஹீலிங் நடக்குது ரொம்ப வருஷமா. நிறைய பேர் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் கற்பகம் துரைபதி அவர்கள். சரி சார். அடுத்ததாக பிராணிக் ஹீலிங்ல அடுத்த இதுவாக இவருக்கு மகேஷ். இவங்க ட்ரைனிங்ல அவங்க பையன் மாதிரி மகேஷ் இஸ் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ். அடுத்ததாக ஷியாம் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்களுடைய வைஃப் ஸ்ரீலேக் அவர்கள். இவங்க 2 பேரும் கற்பகம் திரைப்பதிக்கு ட்ரைனிங் எடுத்தவங்க. இவங்க பிராணிக் ஹீலிங் நம்மகிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணன் பானுமதி வரலையே. மெடிக்கல் கேம்ப் வாலண்டியர்ஸ் டிஎஸ் பாலசுப்ரமணியம். இது என்னுடைய சகோதரர் தான். ஆரம்பத்திலேருந்து வராரு கேம்புக்கு. டயபெட்டிஸ்ல சுகர் பார்க்கறது இவர் தான். அடுத்தது கேடி ஜானகி. இவங்க என்கிட்ட 1983 நர்ஸா இருக்காங்க. மேக்சிமம் கேம்ப் அட்டென்ட் பண்ண லேடிஸ்ல ஏதோ ஃபியூ கேம்ப்ஸ் 4 கேம்ப் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. மேக்சிமம் கேம்ப் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஆறாமுதன் பாபுன்னு கூப்பிடும். இவர் ஒன்று அந்த எல்ஐசியில் சேர்மன் கிளப்ல பெரிய ஏஜென்ட். எங்களோட ரெகுலராக கேம்ப் வராங்க. அவங்க ஒய்ஃப் லலிதா ஆறாமுதன். இவங்க தான் எனக்கு இந்த கேம்ப் நடக்கிறதுக்கு மெடிசன் லிஸ்ட் போடுறதுனால ரைட் ஹேண்ட் மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது. நான் பகவானை பற்றி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட கையெழுத்து உங்களுக்கு அழகாக இருக்கும். தலையெழுத்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து தேல் கொட்டி சாவரன்னு இல்லை, தேல் கொட்டி உயிர் போடுறதுன்னா பகவான் ஆசிரமத்தில் கேம்ப் நடத்துறவங்கிறதுக்காக உயிரை பழிக்க வச்சான். 2 பிரதர்ஸ் வந்து ஏதோ ஃபேமிலி கஷ்டத்தில் செத்துட்டாங்க 2 months. இவன் வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆல்மோஸ்ட் தேல் கொட்டி ஆல்மோஸ்ட் டெட். She is doing her service because of Bhagwan's grace. அடுத்தது ராஜேஷ்குமார். இவர் ரொம்ப ஆர்டன்ட் டிவோட்டி. டிடிஆர் விஜிலன்ஸ் ஸ்குவாட்ல இருக்காரு. எல்லாருக்கும் ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார். நர்தாரா போறப்பல எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவார் லக்கேஜ் எல்லாம் ஏற்றுறதுக்கு. அடுத்தது கலாவதி சண்முகம்.
இவங்க ஆரம்பத்துல இருந்து கிரௌட்லாம் ரெகுலேட் பண்ணாங்க. இவங்க பார்த்தாலே கிரௌட்லாம் பயப்படும். அதனால ஒழுங்கா வருவாங்க கிரௌட்லாம். அடுத்ததாக பரந்தாமன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்மசி டிபார்ட்மெண்ட் இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக மிஸ்டர் ரமேஷ் பாபு, நோட்டரி பப்ளிக் அண்ட் அட்வொகேட் சென்னை ஹைகோர்ட். இவரே இவங்க வைஃப் டாக்டர் அண்ட் சன் எல்லாம் ரெகுலரா மெடிக்கல் கேம்ப் போறாங்க. அடுத்தது பேகம் ரமேஷ், லாயர் ப்ரொஃபஸர் இன் லா காலேஜ். அடுத்தது ஹரிபாபு, அவங்க சன்னு. இவரு லாயர் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அடுத்தது ராஜேஷ்மா காயத்ரி, இவ வந்து அட்வொகேட், பட்டிங் அட்வொகேட், அவங்க டாக்டர்ஸ். அடுத்தது பாண்டியன் ஃப்ரம் மதுரை. பாண்டியன். அடுத்தது கோபாலகிருஷ்ணன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இவர் மதுரையிலிருந்து வருவாரு. டிக்கெட் ரிசர்வ் பண்ண மாட்டாரு, ஆனா சீட் மட்டும் கிடைச்சிரும் பகவான் அருளால ஒவ்வொரு வாட்டியும். அடுத்தது கோபாலகிருஷ்ணன் பாண்டிச்சேரி, இவர் ரெகுலரா வராரு. இப்ப ரிட்டையர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ்ல. வைஃப் கீதா கோபாலகிருஷ்ணன். இவங்க ரெகுலரா பாண்டிச்சேரியில இருந்து வராங்க. ராஜன், இவருக்கு பலமுகம். டிவி சீரியல்ல நடிப்பாரு, சினிமா ரோல்ல நடிப்பாரு, ஏதோ ஏஜென்டா இருக்காரு. இங்க ரெகுலரா மெடிக்கல் கேம்ப் வராரு. 2 வாட்டி ஏஞ்சோ பிளாஸ்டிக் பண்ணி கூட இன்னும் என்தூசியாஸ்டிக்கா மெடிக்கல் கேம்ப்ல அவ்வளவு சர்வீஸ் செய்யறாரு. இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. பால்ராஜ், தூத்துக்குடி, அங்கேருந்து வந்துட்டு மெடிக்கல் கேம்ப் மட்டும் இல்ல, ஆசிரமத்துக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு போறாரு ஒரு டீமோட வந்து. பத்ரி நாராயணன், இஸ் ஃப்ரம் முதல்ல பெங்களூர், இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வராரு. டயபெட்டிக் இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இஸ் பிளேயிங், ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணதெல்லாம். அப்புறம் மிஸ்டர் எஸ் பாலசுப்ரமணியம், எங்க ரிட்டையர்ட் ஃப்ரம் சென்ட்ரல் பேங்க் மேனேஜரா, இஸ் லிவிங் இன் பெங்களூர். எங்க அத்தை பையன் தான், மாமா பையன் அத்தை பையன். இஸ் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ். அதோட லைப்ரரி இங்க வந்துடலாம், எல்லா ஒர்க்கையும் பாலுன்னு சொல்லிட்டு நடந்துடும். அடுத்தது கார்த்திக், இல்ல பாலசுப்ரமணியம், திருச்சி பாலு, இஸ் ஒர்க்கிங் இன் அக்ஸார். இல்ல கல்யாண் ராமன், இஸ் ஃப்ரம் பெங்களூர். அவங்க வைஃப் விஜயலட்சுமி கல்யாண் ராமன் பெங்களூர்ல இருந்து மாசம் வந்து ஏதோ 1-2 மாசம் தான் முடியாது. அவர் ஜப்பான் போயிட்டா அப்ப முடியாது, அடிக்கடி ஜப்பான் போயிடுவாரு. எனக்கு மீறி இது. அவங்களோட டாக்டர் ஹர்ஷிதாவும் பேர் கொடுத்துடலாம். ஹர்ஷிதா வெங்கடேசன் ஃப்ரம் சென்னை, ரொம்ப எந்தூசியாஸ்டிக். அவரும் அவங்க வைஃப் லதா வெங்கடேசனும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக். அவங்க வெங்கடேசன் வந்து ஆட்டோமொபைல் இது வச்சிருக்காரு. லதா வெங்கடேசன் அண்ணா நகர் சித்தா ஹாஸ்பிட்டல்ல ஒன் ஆஃப் த மெயின் ஃபார்மசியில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரெகுலர் கேம்ப்ஸ் தவிர எல்லா ஃபங்க்ஷன்லயும் they do lot of service. அடுத்து நாகராஜ் ஃப்ரம் மதுரை.
வாலண்டியர் அடுத்தது ரமேஷ் பாண்டிச்சேரி. ஜெய்சங்கர் from பாண்டிச்சேரி. ராமசாமி from திருமங்கலம், மதுரை திருமங்கலம். வினோத் பாபு ராமசாமி அவர்களின் புதல்வன். மிஸ்டர் சுப்பிரமணி செந்தில் வாங்கி. இவர் நம்ம ஆஸ்தான போட்டோகிராஃபர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அது தவிர மெடிக்கல் கம்பெனி பக்கம் சர்வீஸ் பண்ணவரை போட்டோ எடுப்பாங்க. ஜெயராம் அது அவரோட சன்னு பிரசன்னா. போராட்டி பிரசன்னமா வந்து வேலை செய்வார் பிரகாசமா. மிஸ்டர் சுப்பிரமணி இவர் வந்து பார்மசியில வேலை செஞ்சிருந்தாரு. இப்போ எங்களுக்கு ரெகுலரா இங்க வந்து ஹெல்ப் பண்றாரு. திருவண்ணாமலை ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். எந்த ஸ்கூலு? மதுரை வாயிலம் பல்லவாடி. அடுத்தது மணிகண்டன். இவர் பிஜிஆர்ல நல்ல போஸ்ட்ல இருக்காங்க. அவ்வளவு சிம்பிள், தெரியவே தெரியாது. பானுமதி சார்பாக அவரோட ஹஸ்பண்ட் முருகதாஸ் அவர்கள், பானுமதி அவர்கள். இவங்க வந்து பானுமதிங்கிறவங்க வந்து அட்வொகேட். சந்திரசேகர் யாரு? பாஸ்கர் அவரோட பிரதர். அப்புறம் கண்ணன், இந்த அக்ஸார் குரூப் அவங்க அத்தை பையன் கண்ணன். 2-3 ஆக்சிடென்ட்ல உழைச்சி யோகிக்காக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. வி சந்திரசேகர் வயசானாலும் மிலிட்ரி மேன் மாதிரி வருவாரு. ஒவ்வொரு கேம்ப்லயும் சர்வீஸ் பண்ணுவாரு. அப்புறம் டெய்லியும் வந்து அன்னதானத்துல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு ரெகுலரா. அப்புறம் மகேஸ்வரி ஃப்ரம் வெள்ளூர். வெள்ளூர்ல இவங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல பெரிய மேட்டர்னா இருந்தாங்க. ஃபியூ இயர்ஸா ரெகுலரா வந்து நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. பெரிய மேட்டர்னா இருந்தாங்கன்னா அழுத்தல மாட்டாங்க. அப்புறம் சரவணன் ஆல் இன் ஆல் சரவணன்ங்கிறது அவருக்கு தெரியாத வேலையே கிடையாது. ஆசிரமத்தில் வந்து எல்லா வேலையும் A to Z, மெடிக்கல் கேம்புக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றவரு. யோகி காலத்திலிருந்து ஆசிரமத்தில் இருக்காரு. அப்புறம் மிஸ்டர் தனசேகர், இவர் எங்களுக்கு பல வருஷ காலமாக வேன் டிரைவர். இவர் இல்லைன்னா நாங்கள் திருவண்ணாமலைக்கு வர முடியாது. இவர் தான் கூப்பிட்டு வர்றாரு, எங்களை திருப்பி விடுறாரு. அடுத்ததாக சாது போஜனம் திரு TAG குமரன் அவர்கள். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் சாது போஜனம் அண்டர் கைடன்ஸ் ஆஃப் யோகி ராம் சரத்குமார். அடுத்ததாக அனுவெனிலா அவர்களும் சாது போஜனத்தை பற்றி உரையாற்றினார்கள்.
எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க டெய்லி ஆசிரமத்துக்கு வராங்க. அனுமனிதா அவர்கள். அடுத்ததாக அருணாச்சலம். இவர் தான் இங்க முதன்மை சமையல் கலைஞர். இங்க ஆசிரமத்தில் யோகி காலத்துலேருந்து நமக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா அரிசி உணவு கொடுக்கறது இவர் தான். சாது போஜன் டெய்லி சமைக்கிறவர் தான். மெடிக்கல் கேம்ப் சமைக்கிறவரும். அடுத்த கிருஷ்ணன் சாது போஜன் தவிர நமக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் கொடுக்குறாரு. அடுத்த கிருஷ்ணன் அவர்கள். இவரும் கிருஷ்ணனும் சாமி பிரிவுலேருந்து சளைக்காம எந்த வேலை கொடுத்தாலும் 24 நாள் செஞ்சுட்டு இருப்பாரு. கடத்தால 3 மணிக்கெல்லாம் எழுந்து செய்ய ஆரம்பிச்சிருவார். அசிஸ்டன்ட் கூட வேணாம் அவருக்கு. அடுத்தது பரணி. இவர்கள் வந்து அருணாச்சலம் அவர்களின் புதல்வன். இவரும் ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்றாரு. இப்போ 3 வேலையும் இவர் தான் பிரசாதம் பண்ணி கொடுக்குறாரு இதுக்கு பண்ணுறது. அடுத்தது ராமானுஜம் அவர்கள். இவர் சில ஆண்டுகளாக நம்ம சாது போஜன்ல மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் சாது போஜனுக்கு உதவியா இருக்கிற சவுந்தர். இவர் கிடையா போய் சாமான் வாங்க தவிர டெய்லி சாது போஜனம் பரமாடுறாரு. அப்புறம் மணிகண்டன் ஸ்டோர் கீப்பரா இருக்காரு. சாது போஜனத்துல பரமாடுறாரு. ராஜா வரலையா? குமரன் ராஜா. அடுத்தது ஆனந்த் அவர்கள். இவர் வந்து வாட்ச்மேனா இருக்காரு. சாது போஜனத்துல சர்வம் பண்றாரு. அப்புறம் பூண்டியப்பன் தேவா ஒரு ஆசிரமம் எலக்ட்ரீஷியன் பிளஸ் சாது போஜனத்துல டெய்லி பரமாடுறாரு. அப்புறம் ஆர் விஜயா. இவங்க வந்து யோகி காலத்துலேருந்து யோகிக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாது போஜனம் மெடிக்கல் கேம்ப்லாம் சொல்றாங்க. யோகி காலத்துலேருந்து இருக்காங்க. அடுத்தது சுமதி. சுமதி இருக்காங்களா? சுமதி சரளா இல்லை. அடுத்தது மணிமுத்து அவர்கள். இவங்கெல்லாம் வந்து சாது போஜனத்தில் சர்வ் பண்றாங்க. தினகர் அவர்கள். இவர் ஆசிரமம் டிரைவர். இவர் இல்லைன்னா இங்க ஆசிரமம் தப்பிச்சு போயிடும். எல்லாரும் கூட்டு வரது இது பண்ணாரு. வேதிக் பண்ணிட்டு காட்பாடியில் கூட்டு வரது உணர்ந்து அவ்வளோ சின்சியர். இது லீவு கேட்க மாட்டாரு. எந்த நேரத்தில் வர சொன்னாலும் வருவாரு. ரொம்ப சின்சியர் ஒர்க்கர். அப்புறம் இப்போ வந்து ஆசிரம் ட்ரஸ்டிகளுக்கு ஒரு கிளாக் கொடுக்கிறோம். அது குருஜி கொடுப்பாங்க. கிளாக் 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 மாதேவிக்கு அம்மா அவர்கள். மதர் விஜயலட்சுமி அவர்கள். அடுத்தது ராஜஸ்ரீ அம்மாள் அவர்கள். அடுத்தது திரு சுவாமிநாதன் அவர்கள். அடுத்தது குமரன் அவர்கள். ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் இந்திரஜித், சுரேஷ் அண்ட் உதயகுமார் ஸ்டேஜ் கூப்பிடுறோம். 3 பேரும். உதயகுமார், இந்திரஜித், சுரேஷ். உதயகுமார் இல்ல உக்காந்தாரா?
இந்த உதயகுமார் சார்பில் அவருக்கு இந்திரஜித் அவர்கள் ரொம்ப வருஷம் திருவண்ணாமலை கோயிலில் மேனேஜராக இப்போ ஆசிரமத்தில் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சுரேஷ் அவர்கள் வந்து நம்ம ஆடிட்டர் பிளஸ் ஆசிரமத்தில் ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டி எல்லா ஆசிரம ஆக்டிவிட்டிஸ்லயும் இருக்காரு. அடுத்ததாக ஜஸ்டிஸ் சார்பாக லலிதா அவர்களை ஒரு மொமெண்டோ வாங்கிக்க கூப்பிடுறோம். லலிதா இல்லையா? ஜஸ்டிஸ் சார்பாக அவள் மக்களிடம் இப்ப வந்து சாமிநாதன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்வார். ஏன்னா போன தடவை குருஜி டக்குன்னு இறக்கிட்டாருன்னு அவருக்கு அர்த்தம். குருஜிட்டு முன்னாலே சொல்லிட்டேன், சாமிநாதன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றவருக்கு நீங்க இருக்கணும் குருஜி நீ ப்ரே பண்ணிட்டேன். சாமிநாதன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். அப்புறம் ஒரு 1 or 2 minutes நாம சொன்ன உடனே ஃபங்க்ஷன் கன்க்ளூட் ஆகுது. அப்புறம் எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டு நாளைக்கு 200 உதயகுமார் வந்துட்டாரா? உதயகுமார் மெதுவாக வாங்க, ஓடி வந்தா கஷ்டம். அது முடியும் இல்ல மெடிக்கல் டீம் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் வரீங்களோ இங்க வந்து குருஜியோட போட்டோ எடுத்துக்கலாம். முன்ன பின்ன சில பேர் சின்னவங்களாம் உட்காருங்க, பெரியவங்களாம் நின்றுங்க. டாக்டர்ஸ் வாலண்டியர்ஸ் யார் யார் வரீங்களோ doctors and volunteers are requested to come to the stage and have உட்கார முடியும் உட்கார் இல்லைன்னா 2 செட் எடுங்க. நீங்க உட்காந்து பின்னாடி கொஞ்சம் ஓகே உட்காந்துங்க. அண்ணா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல உட்காந்துங்கண்ணா. நாகராஜன் உட்காந்துருங்க. கொஞ்சம் பேக் வாங்க மாமா. ராணிக்கு பின்னாடி வாங்க. ராணிக்கு பின்னாடி எடுக்கிறேன். சவுண்ட்லாம் கொடுக்கூடாது. நான் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதை முடிஞ்சிருச்சுல்ல. குரூப் கம்மி. ஃப்ரேம் ஹேண்டில் வருதுடா. ஒரு ஸ்டெப் பேக்கில் வருது. அப்படி பேக்கில் வருது. இந்திரஜித் சார் மட்டும்தான் இருக்காரு. அண்ணா நான் தேவான உள்ள வந்துடுறேன். அப்படி உட்காந்துருந்தேன். அப்படி ஃப்ரெண்டுக்கு வந்துடுறேன். அப்படி உட்காந்துரு. கேப்டன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. கேப்டன் நாகராஜனை ஃப்ரெண்ட்ல வாங்க. சரணா ஃப்ரெண்ட்ல வா. சரணா டாக்டர் உள்ள வந்துடுறேன். டாக்டர் மறைக்காது. நீங்கள் எப்படி உட்காந்துங்க. அதில் உட்காந்து ஒரு ஸ்டெப் 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் பெண்ட் பண்ணிங்க. ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. ஃபீல்டு டாக்டர் நீங்கள் மட்டும் உள்ள வரணும். நீங்கள் மட்டும் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நீங்க கிட்ட போங்க. வா ஹரி இங்க வா. ஹரி தேவா ரெடி சார் ரெடி. Thank you.
சுவாமிநாதன் அவர்கள் வாட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி நாவல் கூறுவார்கள். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சாண்டிங், ஒரே ஒரு 3 வாட்டி யோகிராம் சர்க்குமார், அப்புறம் யோகிராம் சுக்குமார் யோகிராம் சுக்குமார் யோகிராம் சுக்குமார் ஜெயகுரையா. முதற்கன் குருஜி அவர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்கும் அனைத்து டாக்டர்ஸ், வாலண்டியர்ஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றதற்கு முதற்கண் பகவான் யோகிராம் சுக்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் நமது அழைப்பை ஏற்று பங்கேற்றுக் கொண்ட குருஜி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் டாக்டர் மோகன்ராஜன், கிருபாகரமூர்த்தி அவர்களுக்கும் அண்ட் சூச்சு டிவி 5 டைரக்டர்ஸ் அவர்களுக்கும் ஆசிரமம் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மெடிக்கல் கேம்பிற்காக 250 கேம்புகளுக்கும் வந்திருந்து எல்லா டாக்டர்ஸும் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாருமே இந்த கேம்பில் வந்து 2 நாட்கள் இந்த பணிபுரிந்து இந்த ஆசிரமத்திற்கு சேவைக்காக வந்திருந்த அனைத்து டாக்டர்களுக்கும் எங்களுடைய ஆசிரமம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மெடிக்கல் கேம்ப் ஆரம்ப காலத்திலேருந்து நானும் ஒரு பங்கு கொண்டு இருந்து வருகிறேன். பிகினிங்லேருந்து நானும் இருக்கேன். முதல்ல நானெல்லாம் ஒரு வாலண்டியர் சர்வீஸ் போதெல்லாம் இதே கிடையாது, பக்கா பில்டிங் கிடையாது, ஷாமியானா தான். நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், கியூ ரெகுலேட் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் நாங்களும் பண்ணினோம் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வேறு பணிகள் வந்ததால் மெடிக்கல் கேம்பில் எங்களோட பணிகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆரம்ப காலத்தில் நாங்களும் இந்த மெடிக்கல் கேம்ப் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர் ராமநாதன் வந்து 250 கேம்ப் விடாமல் வந்திருக்காருன்னா அது ஒரே ஒரு கேம்ப் வரைக்கும் ரொம்ப சிக்கரமாக சொல்லணும்னா அவரோட பிரதர் ராஜன் அப்பயோ டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்து ஒரு அந்த நேரத்துலையும் கூட விடாமல் வந்து மறுநாள் ஏர்லி மார்னிங் ஞாயிற்றுக்கிழமை காத்தால் வந்து ஆமாம் அது கேம்ப் வந்து அட்டன் பண்ணார். அதே மாதிரி அவரோட ஓன் பிரதர் விஸ்வநாதன் இறந்த மறுநாள் வந்து அந்த கேம்ப் வந்துடுது. அந்த பீரியட்லேயும் வரமாட்டார்னு நினச்சேன்னா அப்பயும் வந்து இந்த கேம்ப் வந்துடும். ஒரு கேம்போட விடாமல் அவர் ராஜன் டாக்டர் அவ்வளோ சீரியஸாக இருந்தார். சாமி கிரேஸில் அவர் ஃபர்ஸ்டார். ஆனால் டாக்டர் ஜஸ்டிஸ் சொல்லுவார், ஹோப்பே இல்லைன்னு சொல்லுவார். அப்படி இருக்கிற கேம்ப்லேயும் அந்த நேரத்துலையும் அவர் வந்து டாக்டர் ராமநாதன் கேம்ப் வந்து இந்த 250 கேம்ப் ஒரு கேம்போட விடாமல் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆசிரமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்காக ஆசிரம பணியாளர்கள் சரவணன் மற்றும் முக்கியமான சில பணியாளர்கள் எலக்ட்ரீஷியன் தேவா அவரெல்லாம் ரொம்ப ஆசிரமத்தில் 250 கேம்புக்கும் தொடர்ந்து பணி செய்கிறார்கள். ஆசிரம சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசிரமத்திற்கு இந்த கேம்புக்காக சுசில் சப்ளையர்ஸ் வந்து ஒரு பைசாவோட வாங்காமல் ஆரம்ப காலத்துலேருந்து ஷாமியானா போட்டு கொடுத்துருக்காரு. இப்பயும் அந்த பேஷண்ட்ஸாக நிற்கிறதுக்காக பண்ணுறாரு. இது வரைக்கும் ஒரு பைசாவோட அவர் வாங்கினதே கிடையாது. சுசில் சப்ளையர்ஸ் ஆரம்ப காலத்தில் மெடிக்கல் கேம்புக்காக அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த ஆசிரமம் சார்பில் சுசில் சப்ளையர்ஸ் குமாருக்கும் கோகுலுக்கும் ஆசிரமம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மகேஷ் இந்த ஆசிரமத்திற்கு எலக்ட்ரிஷியன் லைட் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் செய்கிற மகேஷ் அவர்களும் எப்போ கூப்பிட்டாலும் ஆசிரமத்திற்கு அவர் சர்வீஸ் பண்ணுறது, அவருக்கும் ஆசிரம சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஊழியர்களுக்கும் ஆசிரம சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். விஜயலட்சுமி அவர்கள் நாமம் சொல்வார்கள். ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं जननी पृथ्वी
कामदुगास्ते जननी पृथ्वी कामदुगास्ते जनको देवः सकल दयालु जनको देवः सकल दयालु दाम्यत दत्त दयद्वौ जनता दाम्यत दत्त दयद्वौ जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. இவ்வளோ நாளி நம்மளோட குருஜி இருந்து